Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வல்லாரை கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்பவே டென்ஷன் அதிகமா இருக்கிற நேரம். குழந்தைங்க படிச்சதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்துல இருப்பாங்க அம்மாங்கெல்லாம். அவங்களுக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம இந்த வெள்ளாரை கீரை சட்னியை பார்க்க போகிறோம். ஏன்னா கீரை சரியாக சாப்பிட மாட்டாங்க நிறைய குழந்தைங்கள். அதனால நம்ம இன்னைக்கு இதை சட்னியாக செஞ்சு தரப்போகிறோம். இதில் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கீரை இருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்மளுடைய சட்னி ஸ்பெஷலில் இன்னைக்கு நம்ம எக்ஸாம் ஸ்பெஷலுக்கான சட்னியை தான் பார்க்குறோம். ஸோ இது எல்லா அம்மாங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வெள்ளாரை கீரை சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளாரை கீரை நம்ம ஏற்கனவே வெள்ளாரை கீரை மசியல் பார்த்துருந்தோம். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காம்பை நீக்கிட்டு வெள்ளாரை கீரையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சை பழம். ஏன்னா எலுமிச்சை பழம் எதுக்கு எடுத்திருக்கேன்னா நம்ம வெள்ளாரை கீரைக்கு புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக்கி கொடுக்கும். பச்சை மிளகா, கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, தேங்காய், உப்பு, எண்ணெய். ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துடலாம். அடுத்ததான் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வெள்ளாரை கீரையை சேர்த்துடலாம். இந்த வெள்ளாரை கீரையை அதிகமாக உணவில் சேர்க்கறது இந்த எக்ஸாம் நேரத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளாரை கீரையை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கிடலாம். அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சரில் சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம கொஞ்சம் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளாரை கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கடுகுளுந்து கருவேப்பிலை தாளித்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான இந்த வெள்ளாரை கீரை சட்னியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.